யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டார். யாழ் பூதனா வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்து நிர்வாகத்துக்கு எதிராக செயற்பட்டார் என்பது தொடர்பாகவும் அவர் தடுப்பு காவலில் இருந்தபோது சத்தியமூர்த்தி தொடர்பாக சில பொய்யான தகவல்களை வெளியிட்டதாகவும் இது தனது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியதாகவும் வைத்தியர் ஏற்கனவே குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். 100 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரி குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை அனைவரும் அறிந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இது தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது வைத்திய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தடுப்பு காவலில் இருந்தபோது வன்கொடுமைக்கு உள்ளானதாக வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்ட விடயம் உண்மை எனவும் அதனை தாம் நிரூபிக்க முடியும் என அவர் மன்றில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்த யாழ்ப்பாண நீதிமன்றம் எதிர்வரும் 15ஆம் திகதி இந்த வழக்கை விசாரணைக்காக மீண்டும் திகதியிட்டுள்ளது. இந்த நிலையில் சத்தியமூர்த்தி தடுப்பு காவலில் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் அதை அடுத்த நீதிமன்ற அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளதாக வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சார்பில் மன்றில் ஆஜராகிய சட்டத்தரணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டதாக குறிப்பிட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற சுயாதீன ஊடகவியலாளரும் கேலிச்சித்திர ஓவியருமான பிரதீப் எக்னொலிகொட மட்டக்களப்பு எருமை தீவில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதிர்ச்சிகரமான உண்மை தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரஹீத் எக்னொலிகொட யாவரும் அறிந்த ஒருவர். சுயாதீன ஊடகவியலாளராகவும் கேலிச்சித்திர ஓவியருமாக இருந்த இவர் லங்கா நியூஸ்கோம் இணையதளத்தின் ஊடகவியலாளராக பணியாற்றினார். இவர் 2010ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கொஸ்பத்தை என்ற பகுதியில் இரவு 8:30 மணியளவில் காணாமல் போனதாக முறைப்பாடு அவருடைய குடும்பத்தினரால் பதிவு செய்யப்பட்டது. அவருடைய மனைவி இன்னமும் அவரை தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எக்னொலிகொடவின் மனைவி உட்பட அவரது குடும்பத்தினர் தொடர்ச்சியாக அரசினால் இவர்கள் கடத்தப்பட்டார் என குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் 2 பிள்ளைகளின் தந்தையான பிரதீப் முன்னரும் ஒரு தடவை கடத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2010ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட பின்னர் இன்று வரை அவர் எங்கு உள்ளார் என்பது தொடர்பாக எந்த விவரங்களும் வெளியாகவில்லை. பொன்சேகாவை மையப்படுத்தி போரொன்றை வெற்றி கொள்வதற்கான இரகசியங்கள் என்ற 40 நிமிட நேர ஆவண திரைப்படத்தை தயாரித்ததில் இவரும் முக்கிய பங்காற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு இவர் காணாமல் ஆக்கப்பட்டதாக அன்றைய காலங்களில் கருத்துக்கள் வெளியானமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தற்போது திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பெரிய சாந்த என்ற இலங்கை கடற்படை சிப்பாய் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகின்ற நிலையில் தான் கடற்படை சிப்பாயில் மெக்கானிக்கல் பிரிவில் வேலை செய்ததாக குறிப்பிடுகின்றார். அந்த காலப்பகுதியில் தான் வேலை செய்கின்ற போது இந்த பிரதீப் எக்னொலிகொடவை கடத்துகின்ற குழுவில் எதிர்பாராத விதமாக நானும் இணைந்து கொண்டேன் என குறிப்பிடுகின்றார். தானும் அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டதாகவும் அவரை கடத்தி கொண்டு வந்து மட்டக்களப்பு எருமை தீவில் வைத்து அவரை படுகொலை செய்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு படுகொலை செய்கின்ற போது தான் நேரடியாக அந்த இடத்தில் இருந்ததாகவும் என் கண்முன்னே அந்த படுகொலை இடம்பெற்றதாக அவர் கூறுகின்றார். அதாவது பிரதீப் எக்னொலிகொடவை கடத்தி வந்து மட்டக்களப்பில் எருமை தீவு பகுதியில் வைத்து அவருடைய தலையில் 3 தோட்டாக்கள் செலுத்தி அவரை கொலை செய்தோம் எனவும் அவரை படுகொலை செய்து அந்த இடத்திலேயே புதைத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். தனக்கு இது பிரதீப் எக்னொலிகொட எனவும் இவர் யார் எனவும் தெரியாது எனவும் அந்த நேரத்தில் எனக்கு இவரை யாரென்று தெரியாது என அவர் கூறுகின்றார். தான் அங்குள்ள உயர் அதிகாரியிடம் கேட்டபோது அவர் தமக்கும் இது தொடர்பாக தெரியாது, செயலாளர் ஒருவர் உத்தரவிட்டார், அதன்படியே தாம் இந்த காரியத்தை செய்வதாக அவர் குறிப்பிடுகின்றார். பிரதீப் எக்னொலிகொடவை டில்வான் என்ற நபரே அங்கு வைத்து துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்கின்றார். அவ்வாறு கொலை செய்த அந்த டில்வான் என்ற நபர் சிறிது காலத்துக்கு பின்னர் திட்டமிட்ட ஒரு விபத்து ஒன்றினூடாக அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவர் தற்போது இல்லை என இவர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் அந்த கொலைக்கு வேறொரு சூத்திரதாரியே செயற்பட்டார் எனவும் செயலாளர் என்ற ஒருவரே இவ்வாறான அழைப்பை ஏற்படுத்தி இவரை கொலை செய்வதற்கான செயற்பாட்டை அதாவது கொலை செய்வதற்கான திட்டத்தை தம்மிடம் தந்து இவரை கடத்தி கொலை செய்யும் செயற்பாட்டை மேலிருந்து ஒருவர் செய்தார் என அவர் குறிப்பிடுகின்றார்.
கடந்த ஆட்சி காலங்களில் தமிழர்களின் வடக்கு கிழக்கு பூமிகளில் மதத்தின் பெயரால் குடிப்பெரம்பலை மாற்றியமைக்கின்ற திட்டமிட்ட செயற்பாடுகள் தொடர்ச்சியாக பெரும்பான்மை இனத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம், உருத்திரபுரீஸ்வரர் ஆலயம், மயிலிட்டி திஸ்ஸவிகாரை மற்றும் கிழக்கின் மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய பகுதிகளில் பல்வேறு புதிய விகாரைகள் அமைக்கப்பட்டன. இவை அனைத்தும் பௌத்தர்களுடைய தொன்மையான இடம் என தமிழர்களுடைய காலம் காலமாக தொன்மையாக பாவிக்கப்பட்ட இடங்கள், விவசாயம் செய்த இடங்கள் அபகரிக்கப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தினூடாகவும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினூடாகவும் திட்டமிட்டு அடாத்தாக கைப்பற்றப்பட்டவை. அந்த காலத்தில் பல்வேறு போராட்டங்கள், எதிர்ப்புகள் அப்பிரதேச மக்களால் மேற்கொள்ளப்பட்டும் அவை வீணற்று போனவை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆட்சி காலத்தில் இவ்வாறு சட்டவிரோத மதத்தலங்களுக்கு அனுமதி இல்லை என புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினித்தும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த அரசுகள் போல் இந்த அரசையும் கணிப்பிட வேண்டாம் என்றும் அந்த அரசிலிருந்து மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசு உருவாக்கப்பட்டதெனவும் தங்களுக்கும் தெரியும், கடந்த ஆட்சி காலங்களில் இந்த மதத்தை அடிப்படையாக வைத்தே பல இன முறுகல்களை தோற்றுவித்து தம்முடைய ஆட்சியை குளிர்வித்தார்கள் என அவர் குறிப்பிடுகின்றார். எனவே இந்த ஆட்சியில் அவ்வாறு தாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம், சட்டவிரோத மதத்தலங்களுக்கு ஒருபோதும் அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது, அவ்வாறு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மதத்தலங்களை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என அமைச்சர் தற்போது குறிப்பிடுகின்றார். மத பணிகளில் தற்பொழுது விகாரைகளை கட்டுவதற்கு இராணுவத்தினரை பயன்படுத்தி வருகின்றனர். அதை உடனடியாக நிறுத்தும் நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விகாரைகள் கட்டுவதற்கு இராணுவம் ஒருபோதும் செயற்படக்கூடாது என அமைச்சு தற்போது அறிவுறுத்தல் விட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோத மத தலங்கள் மத வன்முறைக்கு வழிவகுத்தது என்பதை ஜேவிபி ஆழமாக ஏற்றுக்கொள்கின்றது. எனவே இனி வரும் காலங்களிலும் தற்பொழுதும் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோதமான கட்டடங்கள் இல்லாமல் செய்யப்படும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய தினம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமக்கான சர்வதேச நீதி கோரி போராட்டங்களை மேற்கொண்டனர். அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் இந்த போராட்டம் ஒன்று ஆரம்பமாகி அது ஊர்வலமாக யாழ்ப்பாண பிரதான வீதி மற்றும் காங்கேசந்துறை வீதியூடாக யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை வந்தடைந்து போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது 14 வருடங்களுக்கு மேலாக நீதி கோரி போராடும் எமக்கு எமது பிள்ளைகளை பெற்றுத்தர வேண்டும் என கோரி உள்ளக விசாரணைகளில் நம்பிக்கை இல்லை, சர்வதேசமே எமக்கு தீர்வை வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி மழைக்கு மத்தியில் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டனர். வயது முதிர்ந்த நிலையிலும் தமது பிள்ளைகள், கணவன்மார், தகப்பன்மார், மனைவிகள் என கையளித்த இராணுவத்திடம் ஒப்படைத்த பிள்ளைகள் எங்கே என கண்ணீர் மல்க கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை மேற்கொண்டனர்.